அடச்சி, இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு குழந்தைங்கள காரணம் காட்டிட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ என்னதான் குட்டிக்கரணை போட்டாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது. அததான் மேடம் நானும் சொல்றேன். நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். கத்தாதீங்க மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. என்னடி திமிரா? நான் நினைச்சேன்னு வெச்சுக்கோ, உன்னை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன். தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டு பிரச்சனையில மாட்டிக்காத. உன்னோட எண்ணத்தை இதோட விட்டுடு, அதான் உனக்கு நல்லது. அப்படிலாம் விட முடியாது மேடம். டாக்டர் சார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே அவரோட குழந்தைங்களுக்காக தான். ஆனா குழந்தைங்களுக்கு நீங்க டாக்டர் சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அம்மாவா வர்றது பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க தான் மேடம் உங்க எண்ணத்தை மாத்திக்கணும். எதுக்கு எழில் சார கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருக்கீங்க? ஏய், அதெல்லாம் ஓகிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த குட்டி சாத்தானுங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, நான் எழிலதான் கல்யாணம் பண்ணிப்பேன். பாத்தீங்களா மேடம், டாக்டர் சார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க குழந்தைங்க மேல இவ்ளோ வெறுப்ப காட்டுறீங்க. நீங்க எப்படி மேடம் அவங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பீங்க? டாக்டர் சார கல்யாணம் பண்ண கையோட குழந்தைங்கள ஹாஸ்டலுக்கு அனுப்பி கஷ்டப்படுத்தணும்னு பிளான் போட்டவங்க தானே நீங்க. உங்களை நம்பி எப்படி மேடம் குழந்தைங்களை விட முடியும்? ஆமாண்டி, இப்பவும் சொல்றேன். நான் எழில கல்யாணம் பண்ணதும் என்னோட முதல் வேலை அந்த குட்டி சாத்தான்களை ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுதான். உன்னால என்ன பண்ண முடியும்? மேடம், சுடருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன தெரியுமா? நெருப்பு. தெய்வத்துக்காக விளக்குலயும் எரியும், தேவைப்பட்டா காட்டையும் எரிக்கும். என்ன ஆனாலும் சரி, உங்களோட இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். என்னடி சவால் விடுறியா? ஆமா, சவால் தான். சாதாரண பட்டிக்காட்டுல பிறந்த உனக்கு இவ்ளோ திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். இப்ப சொல்றேன், சீக்கிரமே எழில கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைங்களோட சேர்த்து உன்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் இல்லையான பாரு. அதையும் பாத்துடலாம் மேடம். ஜெயிக்க போறது இந்த பட்டிக்காடா இல்ல பட்டணமானு? சேலஞ்ச். சேலஞ்ச். என்னம்மா இது? இந்த வீட்ல வேலை செய்யற சாதாரண பொண்ணு அவ உங்ககிட்டயே கல்யாணத்தை நிப்பாட்டி காட்டுன்னு சவால் விட்டுட்டு போறா. அவ சொல்லிட்டு போறத பார்த்தா ஒருவேளை நிப்பாட்டிடுவாளோ? ஏய், இல்லம்மா, உங்களை மீறி என்ன பண்ணிட முடியும்? நீங்க அவ்வளவு சுலபமா விட்டுருவீங்களா என்ன? ஏதோ சின்ன பொண்ணு விவரம் தெரியாம பேசிட்டு போறா. அஞ்சலி, ஏன் இந்த நேரத்துல இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? சுடர், அங்க பாரு. எங்க? மேல. அந்த மூணு எவ்வளவு பிரைட்டா இருக்குல? அதுவும் அந்த மூணு சுத்தி எவ்வளவு குட்டி குட்டியா எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. ஆமா அஞ்சலி, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அந்த மூணு மாதிரி எங்க அம்மாவும் எப்பவும் பிரைட்டா இருப்பாங்க. அந்த மூணு சுத்தி குட்டி குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி நான், அபி, காவியா, கவின் எப்பவும் அம்மா கூட இருப்போம். ஆனா இப்ப எங்க லைஃப்ல இருந்து மூணு மறைஞ்சிருச்சு. லைஃபே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு சுடர். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருந்து கூட எங்களுக்கு பிடிச்ச மாதிரி
எப்படி நீ எங்கள் கேர்டேக்கரா வந்த? அப்ப இந்த உலகத்துல ஏதோ பவர் இருக்குதானே? அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்த சுடர். அம்மா மாதிரியே என்னை கேர் பண்ணிக்கிற ஒரு கேர்டேக்கரா வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. என் ஆசை என்ன தெரியுமா? நீ எங்களுக்காக அம்மாவா வரணும் தான். எங்களுக்கு அம்மாவா வருவியா சுடர்? ஷோ டைம் வேற ஆகிட்டு இருக்கு. மனோ வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கா. கார் இப்ப பார்த்து பிரேக் டவுன் ஆயிருச்சு. என்ன ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? என்னங்க வராம என்ன பண்றாரு? டைம் ஆயிட்டே இருக்கு. இவர் வேற ஏ சுடர், நீ என்ன இங்க? நீங்க தானே சார் வெளியே போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா சுடர், ராமையா என்ன பிக்கப் பண்ண வரதா மனோ சொல்லியிருந்தா. ஆனா இவ்ளோ நேரம் ஆகியும் ராமையாவா ஆளைய காணும். போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காரு. எப்போ வருவாருன்னே தெரியல. சார், இன்னும் எவ்வளவு நேரம் ஆனாலும் ராமையா இங்க வர மாட்டாரு. ஏன், என்னாச்சு? உங்களை பிக்கப் பண்ண வரும்போது அவர் காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன சொல்ற? அப்போ நான் எப்படி ரெஸ்டாரண்ட் போறது? அதான் உங்களை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்கு நான் வந்திருக்கேன். நீ வந்திருக்க ஓகே, ஆனா நம்ம ரெஸ்டாரண்ட் எப்படி போறது? நான் வேற கேப் எதுவும் புக் பண்ணலையே. கேப் எல்லாம் எதுக்கு சார்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதான் நான் வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, இதுலயே போயிடலாம் வாங்க. என்னது? இந்த இந்த டூ வீலர்லயா? ஆமா சார். ஐயோ, என்னாலாம் இந்த மாதிரி டூ வீலர்லாம் கம்ஃபர்டபுளா வர முடியாது. நான் ஏதாச்சும் கேப் புக் பண்ணி வரேன். யா சார், நீங்க கேப் புக் பண்ணீங்கன்னா வரதுக்கு 15 நிமிஷம் ஆகும். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யோசிக்காம வாங்க சார், நம்ம ஸ்கூட்டிலே போயிடலாம். இவ சொல்றது சரிதான், ஆனா இதுல எப்படி போறது? வாங்க சார், நீங்களே வந்து வண்டி ஓட்டுங்க. ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். இந்த டூ வீலர்லாம் எனக்கு ஓட்ட தெரியாது சுடர். சார், என்ன காமெடி பண்றீங்களா? காரே சூப்பரா ஓட்டுறீங்க, டூ வீலர் ஓட்ட தெரியாதா? இல்ல, கார்லாம் நல்லா ஓட்டுவேன், ஆனா டூ வீலர்லாம் ஓட்ட வராது சுடர். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், நானே ஓட்டிக்கிறேன். நீங்க வந்து பின்னாடி உட்காருங்க. நீயா? அம்மா, இந்த வண்டி யாரோடது? சார், அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் சார், டைம் ஆகுது. சீக்கிரம் வந்து உட்காருங்க. ஓகே. காலை எங்க வைக்கிறது? போலாமா? வெயிட் வெயிட் வெயிட். போலாமா? வா, இது யாரோட வண்டி? அது அப்புறமா சொல்றேன் சார். பாத்து பாத்து. ஏய், மெதுவா மெதுவா, ஸ்லோ 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 ஓட்டு. கரெக்ட்டா தான் நான் ஓட்றேன். ஏய், மெதுவா ஓட்டு. ஏய், இங்க பாரியா எப்படி உட்கார்ந்துட்டு போறாரு? செம்ம காமெடியா இருக்குல்ல? சுடர், என்னால சுத்தமா கம்ஃபர்ட்டபிளா இதுல உட்கார முடியல. சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். இன்னும் கொஞ்ச தூரம் தான் போயிடலாம். ஓகே. கையெடுங்க. கையை எடுங்க. கையை எடுங்க. இறங்குங்க சார்.
இறங்குங்க. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக என் இடுப்புல கை வச்சீங்க? அது நான் வேணும்லாம் ஒன்றும் பிடிக்கல சுடர். நான் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா பைக்ல உட்காந்துருந்தேன். நீ வேற திடீர்னு அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறிட்டேன். ஒரு பேலன்ஸ் இல்லாம அதை பிடிச்சிட்டேன். சாரி. சும்மா பொய் சொல்லாதீங்க சார். நீங்க வேணும்னு தான் என் இடுப்புல கை வச்சீங்க. என்னது வேணும்னா என்ன பேசுற நீ சுடர்? அப்படி இல்ல. ஹலோ ஹலோ, வண்டி எடுத்துன்னு வந்து ஆட்டோவில் மாத்திட்டு சண்டை போடுற மாதிரி டிராமா பண்றீங்களா 2 பேரும்? ஓரம் கட்டியா வண்டிய? ஹலோ. சாரிங்க, நான் ஒழுங்கா தான் ஓட்டிட்டு வந்தேன். இவர் என் இடுப்புல கை வச்சதும் லைட்டா ஜர்க் ஆயிட்டேன். ஏம்பா ஆள் பார்க்க வாட்ட சாட்டமா இருக்க. ஒரு பொண்ணை வண்டி ஓட்ட விட்டுட்டு நீ பாட்டுக்கு பின்னாடி உட்காந்து வந்துட்டு இருக்க. இப்பெல்லாம் பாதி ஆம்பளைங்க பொண்ணுங்களை வண்டி ஓட்ட சொல்லிட்டு பின்னாடி உட்கார்றது இந்த மாதிரி சில்மிஷம் பண்றதுக்கு தான் போல. ஏய் என்ன? ஹலோ, பார்த்து பேசுங்க. நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. எனக்கு 2 வீலர் ஓட்ட தெரியாது. அதனால தான் பின்னாடி உட்கார்ந்திருந்தேன். நம்பிட்டேன். இந்த பாருமா, இந்த ஆள் பேச்சே சரியில்லை. எதுக்கு இந்த ஆளுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருமா. சார், இதுக்கப்புறம் நீங்க ஒன் சைடா கால் போட்டு உட்காருங்க. வாட்? ஒன் சைட்லயா? ஆமா, லேடிஸ் எல்லாம் உட்கார்ந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரி உட்காருங்க. ஏய், என்ன விளையாடுறியா நீ? அசிங்கமா இருக்கும் சுடர். எல்லாரும் பாப்பாங்க. அப்ப நீங்க ஓட்டுங்க. வண்டி எடு. போ. அங்க பாரு மச்சான், ஒன் சைடா உட்கார்ந்துட்டு வராரு. இங்க பாருங்களேன் எப்படி உட்கார்ந்துட்டு வர்றாருன்னு. ஆமாக்கா, பொண்ணு பின்னாடி உட்கார்ந்துட்டு போறாரு. ஏய் சுடர், நிறுத்து. என்னாச்சு? சுடர், ஆ, இப்படி ஒன் சைடா உட்கார்ந்து வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு சுடர். எல்லாரும் வர பார்த்து சிரிக்கிறாங்க சுடர். ப்ளீஸ் சுடர், நான் டபுள் சைடுல உட்கார்ந்துக்கிறேன். நீங்க தான் டபுள் சைடா உட்கார்ந்தா என் இடுப்பு பிடிக்கிறீங்களே. ஏய் சுடர், ஐ ப்ராமிஸ். இனிமே அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன். ஓகே? நான் வண்டியில இருந்து கீழே விழுந்தாலும் சரி, ஆனா உன்னை டச் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நோ ஹேண்ட்ஸ். நான் நம்ப மாட்டேன். இது பாரு. பாருங்க சார். ஏய், எல்லாம் என் தலை எடுத்து. ஷிஷோ, கர்ச்சீஃப் வேற கொண்டு வரலையே. இப்ப என்ன பண்றது? எங்க? இதை விட்டா வேற வழியே இல்ல. இவ துப்பட்டாலேயே தொடச்சிடலாம். போலாம். எழுன அப்பவே வர சொன்ன, இன்னும் ஆளை காணோமே. ஆமாமா. இறங்குங்க. துப்பட்டால எப்படி இந்த கரை? பார்த்துட்டாலே. சார், உங்க கையை காட்டுங்க. எதுக்கு காட்டுங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கையெல்லாம் காமிக்க முடியாது. என் கையில ஒண்ணும் இல்ல. அட, காட்டுங்க சார். கையெல்லாம் காட்டு. ஏய், என்ன சொல்லிக்கிட்டே பண்ற? இருக்கேன். ஏய், பாத்தீங்களாமா அந்த சுடர? இப்படி ஒரு பப்ளிக்கான இடத்துல கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நீங்க கட்டிக்க போற எழில் சார் கையை பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா.
சார் என் துப்பட்டால கிரீஸ் கரைய பூசிருக்கீங்க? எதுக்கு சார் இப்படி பண்ணீங்க? சாரி சுடர், அது என் கையில எப்படி கிரீஸ் கரை ஒட்டிச்சுனே தெரியல. கை டர்ட்டியா இருந்தது. அதை துடைக்கிறதுக்கு என்கிட்ட கர்ச்சீஃப் கூட இல்ல. அதான் துப்பட்டால. அதுக்காக என் துப்பட்டால தொடச்சிருவீங்களா? நான் இந்த Dress எவ்வளவு ஆசையா வாங்கினேன் தெரியுமா? கிரீஸ் கரைய துவைச்சா கூட போகாது சார். சரி 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 சரி, புலம்பாத. உனக்கு இதை விட காஸ்ட்லியான வேற ஒரு துப்பட்டா வாங்கி தரேன். ஓகே? எனக்கு காஸ்ட்லியாலாம் ஒண்ணு வேண்டாம். ரோட் சைடுல எடுத்த இதே மாதிரி துப்பட்டா தான் வேணும். சரி சரி சரி, அதே மாதிரி ரோட்டு கடையிலே வாங்கி தரேன். இப்ப ரெஸ்டாரண்ட் போலாமா? வாங்க மேடம். போலாம். ஹாய் மனோ. என்ன எழில், கார் என்னாச்சு? ஹாஸ்பிடல்ல இருந்து வர வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு. தோ சுடர் தான் இங்க என்ன கூட்டிட்டு வந்தா. ஆமா மேடம். மனோ, அம்மா குழந்தைங்களா எங்க? எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா போலாம். வா உள்ள போலாம். கம். போங்க. ஏய் பாத்து. குடிங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் யோசிக்காம வாங்கி சாப்பிடுங்க. இது என்னோட ட்ரீட், ஓகேவா? எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஓகே போலாம். செல்வி கூட போ. சரிங்கம்மா. வா காவியா. காவியா அஞ்சலி பாத்து போங்க. எழில், இந்த ரெஸ்டாரண்ட்ல சிக்கன் டிஷ் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணு. ஓகே ஷூர். ஆமா எழில், நான் கூட சாப்பிட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். லெட்ஸ் கோ. மேடம், உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான் போங்க. எங்களை இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்ல தடல் புடலா ட்ரீட் வைக்கிறீங்க. இந்த ட்ரீட்டே உனக்காக தான் சுடர். என்ன மேடம் சொல்றீங்க? எனக்காகவா? ஆமா சுடர், என் கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணல. அதுக்காக தான் உனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த ட்ரீட்டை ஏற்பாடு பண்ண. மேடம், நீங்க போய் சொல்றீங்கன்னு நல்லா தெரியுது. எனக்கு என்னமோ இந்த ட்ரீட்டுக்கு பின்னாடி ஏதோ பிளான் வச்சிருக்கீங்களோன்னு தோணுது. பரவாயில்லையே, நீ கொஞ்சம் ஷார்ப் தான். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? என்ன பிளானா இருக்கும்? இவங்க யாருன்னு தெரியுதா? இவங்கள தெரியாம இருக்குமா? லாட்ஜில எலிட் சார் கூட போலீஸ்ல மாட்டினவங்க தானே இவங்க. அவங்களே தான். அட, நம்ம டாக்டர் சார் இங்க தான் இருக்காரு. என்ன டாக்டர் சார், எங்க போனாலும் செட்டப் போட தான் போவீங்க போல இருக்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். டேய், மேடம் செட்டப்னு சொன்னா டாக்டர் கோச்சிக்கிறாரு பாரு. நான் உண்மையை தானே சொன்ன மச்சான். ஆமா, இவங்க ஒன்றும் புருஷ முண்டாட்டி இல்லையே. கரெக்டா சொன்ன மச்சான். 2 பேரும் லாட்ஜில ஜாலியா இருக்கும்போது போலீஸ்ல மாட்டினதும் ஊரை நம்ப வைக்கிறதுக்காக நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு மீடியா முன்னாடி சொன்னவங்க தானே இவங்க. ஆனா இப்ப வரைக்கும் இவங்க கல்யாணமே பண்ணிக்கல. அதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. அது எப்படி மச்சான் தெரியும்? இவங்க என்ன உண்மையாவா சொன்னாங்க? இவங்க ரிலேஷன்ஷிப்பே வேற மச்சான். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசின சட்டையடியா? எங்க வந்து யார் சட்டையை பிடிக்கிற? கையடியா முதல்ல. யோ கையடியா, கையடியா. லாஜ்ல இவங்களோட திருட்டுத்தனமா போலீஸ்ல மாட்டினால தானே நீ என்னமோ யோகிய மாதிரி இப்ப வந்து சட்டையை பிடிக்கிற? யோ மிஸ்டர், உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இனிமே எழில் சாரை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க. ஆட,
இங்க பாருடா எழில் சார் இருக்கு இன்னொரு செட்டப்பும் இருக்கு போல இருக்கே. ஆமா மச்சான், இது அந்த செட்டப்போட நல்லா இருக்கு. சாருக்கு விதவிதமான பொண்ணுங்க கூட சுத்துறது தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு மச்சான். ஏய் இப்போ பேசுறேன் நான் யோ கையடியா கையேடுறா எடுக்க போறியா? யோ எங்க வந்து ஏன்டியா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எடுங்க கையா வேண்டாப்பா, எடியா அவன கையா எடு எழில் சொன்னா கேளு, பிரச்சனை வேண்டாம். அவங்க கூட சண்டை போட்டா நமக்கு தான் அசிங்கம். விடு, நம்ம போலாம். விடுங்கம்மா. யோ இங்க அடிச்சு கொன்னுறேன். விடியாட்ற என்னைய மேல கை வைக்கிற? டாக்டர் சும்மா எங்க முன்னாடி சீன் போடாதீங்க. ஒழுங்கா உங்க செட்டப் கூட்டிட்டு போங்க. வீடியோ முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ண துப்பு இல்ல. சும்மா எங்க முன்னாடி வந்து எகிறீங்க. ஐயோ, வேண்டாம், விடு. சொன்னா கேளு, வா போலாம்.